கொஞ்சம் பெரிய அதிகம் உங்க மேல அண்ணுக்கு. மாவட்ட கழகத்தின் சார்பில் தலைவர் கலைஞர் பெயரில் கல்வி உதவித்தொகை வழங்குகிற இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினரும் மாவட்ட மத்திய கூட்டுறவு தலைவருமான ஆரிய சகோதரர் KN ராஜேஷ்குமார் அவர்களை தலைமையேற்று நிதியுதவி வழங்கி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். தலைவர் கலைஞர் அவர்களது பெயரில் கழகத்தை சேர்ந்தவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தின் அவைத் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் மணிமாறன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கு பெற்று முன்னிலையை ஏற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமலிங்கம் அவர்களே, மரியாதைக்குரிய ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் அண்ணன் அசோக்குமார் அவர்களே, அண்ணன் சேர்ந்த பல்வேறு பொறுப்புகளில் இருக்கிற நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களே, மரியாதைக்குரிய அக்கா ராணி அவர்களே, ஏன்னா மறந்துட்டேன் எப்படி அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நான் மாவட்ட கழகத்தின் செயலாளராக பொறுப்பேற்ற 2019ஆம் ஆண்டு மாவட்ட கழகத்தின் செயலாளராக தலைவர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு பணியாற்றி வருகிறேன் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 7 ஆண்டு காலம் நான் இந்த பொறுப்பிலே தொடர்ந்து பணியாற்றி வருகிறேன். முதலிலே 2019இல் நான் மாவட்ட கழகத்தின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட போது கழகத்திலே நீண்ட காலம் உழைத்திருப்பார்கள். அவர்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையின் காரணமாக, வயதின் முதிர்வின் காரணமாக அல்லது நோய்வாய்ப்பட்டோ வேறு ஏதாவது சில விபத்தின் காரணமாக இருந்தால், அந்த மறைவு ஏற்பட்டால் கழக உறுப்பினர்களுடைய குடும்பத்திற்கு தலைவர் கலைஞர் அவர்களது பெயரில் அந்த குடும்ப நலநிதியை தொடர்ந்து வழங்கி வருகிறோம். ஒரு துயரமான சம்பவம் என்னவென்று கேட்டால், 2025இல் மட்டும் நம் கழகத்தை சேர்ந்த கழக உறுப்பினர்கள் ஏறத்தாழ 1054 பேர் மறைந்தார்கள். அந்த குடும்பங்களுக்கு மட்டும் ஏறக்குறைய 1,05,00,000 வழங்கினோம். இது 2025. 2024இல் 1126 பேர் மறைந்தார்கள். ஏறத்தாழ 1,12,00,000 அந்த குடும்பங்களுக்கு வழங்கினோம். அதற்கு முன்பு 23, 22 இந்த காலாண்டெல்லாம் நாம் கணக்கிட்டால் ஏறத்தாழ 3000க்கும் மேற்பட்டோர் மறைவு எய்தினார். இதுவரை கழக உறுப்பினர்கள் மறைவெய்தவர்களுக்கு மட்டும் 6000 பேர்த்துக்கு மேல் அந்த கலைஞர் உதவித்தொகையை நாம் வழங்கியிருக்கிறோம். அதுக்கு அடுத்தது கல்வி உதவித்தொகையை நான் அறிவிக்கின்ற போது ஒன்றிய செயலாளர்கள் எல்லாம் சொன்னார்கள், இது கட்சிக்காரர்கள் இறந்தால் அந்த குடும்பத்திற்கு கொடுப்பதிலே ஒரு நியாயம் இருக்கு, அது உங்களால் முடியும். ஆனால் இந்த கல்வி உதவித்தொகை என்பது உங்களால் வழங்க முடியுமா? நீங்கள் தனி ஒருவர் இருந்து அதை வழங்குவது என்பது மிகவும் சிரமம். அதில் ஒருத்தருக்கு கொடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்காமல் போனால் சங்கடம் ஏற்படும். கட்சியிலே பொறுத்த வரைக்கும் பல்வேறு நிலைகளிலே இருக்கிறார்கள். முழு நேரமாக கட்சி பணியாற்றக்கூடியவர்கள் இருப்பார்கள், தேர்தல் சமயத்தில் கட்சி பணியாற்றக்கூடியவர்கள் உறுப்பினர்களாக மட்டும் இருப்பார்கள், முழு நேரம் கிளை செயலாளராக பிரதிநிதியாக இருப்பார்கள். இப்படியெல்லாம் வகைப்படுத்தி இருக்கின்ற நேரத்தில் இதை எப்படி செய்வீர்கள் என்கின்ற அந்த முயற்சியை நான் எடுத்த போது ஒன்றிய செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட இது உங்களால் முடியுமா, இது எவ்வளவு தொகை, இந்த தொகையை வழங்க இயலுமா என்ற கேள்விதான் என்னிடத்திலே முதலிலே எழுப்பினார்கள். ஆனால் நான் அவர்களுக்கெல்லாம் சொன்ன ஒரே பதில், என்னால் எதுவரை நடக்க முடியுமோ அதுவரை நான் நடப்பேன், என்னால் இயன்றாவது உதவி செய்வேன் என்ற பதில் தான் நான் அவர்களிடத்திலே முதலிலே சொன்னேன். இதுல முதல்ல பாத்தீங்கன்னா கிளை செயலாளர்கள், பிரதிநிதிகள், BLA 2 இந்த வகையில இவர்கள்லாம் முழு நேரமாக கட்சி பணியில இருக்கக்கூடியவர். கிளை செயலாளராக இருப்பார்கள், பிரதிநிதிகளாக இருப்பார்கள், BLA 2ஆக இருப்பார்கள், ஒன்றியம், நகரம், பேரூரிலே நிர்வாகிகளாக இருப்பார்கள், மாவட்ட நிர்வாகிகளாக இருப்பார்கள். அவர்களுக்கு மஞ்சள் கலர்
உறுப்பினர் அட்டை இருந்தால் அவர்களுக்கு ஒரு நிலையாகவும், அடுத்தது தனி ஒரு சிங்கிள் அட்டை இருந்தால் ஒரு பகுதியாகவும் பிரித்துதான் என்னால் இந்த உதவித்தொகையை வழங்க முடிந்தது. அதுவும் பார்த்தா அது ஏறத்தாழ சந்திக்கிறப்ப எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. பேரண்டோட இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்டையும் நான் பார்க்கிறேன். இது எனக்கு ஒரு வாய்ப்பு. நீங்க எல்லாம் நன்றாக படிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். குறிப்பாக இந்த தினம் உங்களை அழைப்பதற்கு காரணம், இந்த சந்தர்ப்பத்தில் தான் உங்ககிட்ட பேச முடியும், பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு எனக்கு அமையும். இந்த நாமக்கல் வட்டாரத்திலே படிக்கக்கூடியவர்களாக இருந்தால், நீங்கள் படிக்கின்ற கல்லூரியில் உங்களுக்கு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் ஃபீஸ் கன்செக்ஷன் அரியர்ஸ் இல்லை அப்படின்னா 10 to 20% வாங்கி கொடுக்கலாம். அவ்வளவு செய்ய முடியும். ஆனா நாமக்கல் வட்டாரத்துல இருக்கணும், நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கணும். வெளி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தா கொஞ்சம் சிரமம். அதே நேரத்துல நீங்க வேற எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜில நிறைய வந்துருச்சு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. அதுல ஒர்க் பண்ணும், அதுல இன்டர்ன்ஷிப் இருந்தா நல்லா இருக்குன்பாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இன்னைக்கு பைத்தான்ங்கிற ஒரு டெக்னாலஜி, EEE எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்பெடட் சிஸ்டம்னு சொல்றாங்க. இப்படி எல்லாம் வந்து எந்தெந்த துறையில மெக்கானிக்கல் எடுத்துட்டா கேட்டையா ப்ரோயின்னு சொல்லி டிசைன்ல இப்படி இருக்கக்கூடிய துறையில உங்களுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு இன்டர்ன்ஷிப் பெற்று, இன்னைக்கு கூட வர்றப்ப ஒன்றிய செயலர் சொன்னார், சேந்தமங்கலத்தில் நீங்க இன்டர்ன்ஷிப் சேர்த்து விட்ட ஒரு பையன் தான் இன்னைக்கு பெங்களூர்ல பாண்டன்ல கம்பெனில பெரிய அளவுல இருக்கிறான்னு சொன்னார். அது மாதிரி உங்களுடைய திறமைக்கு அந்த வாய்ப்பை என்னால் இயன்ற அளவிற்கு அதை நான் உதவி செய்கிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்கள் அனைவரும் இன்னைக்கு உங்களுடைய தாய் தந்தை இந்த இயக்கத்தில் உறுப்பினராக இருக்கலாம், சில பேர் பொறுப்புகள்ல இருக்கலாம். ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்துல நம்மளுடைய தாய் தந்தை இருக்கிறாங்க? இன்னைக்கு என்ன காரணம்னா, இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலை, சமூக வலைதளங்கள் பெருகிவிட்டது, சோசியல் மீடியாவுடைய ஆதிக்கம் பெருசா ஆயிடுச்சு. எந்த ஒரு செய்தியும் நமக்கு உடனுக்குடனே வந்து சேர்ந்துடும். சமூக வலைதளத்துல வரக்கூடிய செய்தி தான் அது உண்மைன்னு நம்பக்கூடிய சூழ்நிலையாகவும் இப்பொழுது இருக்குது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டம், பல்வேறு அரசியல் கட்சிகள், பல்வேறு கட்சிகள் இந்த நாட்டிலே இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்தது, இந்த தமிழ் சமுதாயத்திற்காகவும் இந்த தமிழ் மக்களுக்காகவும் என்ன செய்தது என்பதை ஒரு கணம் உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களுடைய மகன் மகள் இவங்களுக்கு நீங்க எடுத்து சொல்லியிருப்பீங்கன்னு கேட்டா, சில பேர் சொல்லியிருக்கலாம் திமுக இதெல்லாம் செய்திருக்குதுப்பான்னு. ஆனா பல பேருக்கு கேட்டா தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் ஒரே நிலையில் இருந்தது. டெல்லி தொடங்கி தமிழ்நாடு வரை, நார்த் இந்தியான்னு சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேச, பீகார், இது எல்லாமே ஒரே நிலையில் தான் இருந்தது. ஆனால் இந்த நிலை என்னவென்று கேட்டால், ஜிடிபி என்கின்ற சொல்லக்கூடிய பொருளாதார வளர்ச்சியில் ஒரு உயர்ந்த மாநிலமாக இருக்கக்கூடிய முதல் மாநிலம், முதல் ஃபர்ஸ்ட் சொல்ல ரிசர்வ் பேங்க் சொல்றான், தமிழ்நாடுன்னு சொல்றான். உயர்கல்வி ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்க அதிகம் இருக்கிற மாநிலம் எதுன்னு கேட்டா தமிழ்நாடுன்னு சொல்றான். மெடிக்கல் இன்ஜினியரிங் காலேஜ் எந்த மாநிலத்தில் அதிகமா இருக்குன்னு கேட்டா தமிழ்நாடுன்னு சொல்றான். உத்தரப்பிரதேஷ் மாநிலம் நம்மை விட 3-4 மடங்கு பெரிய மாநிலம். நமக்கு இங்க 39 லோக்சபா எம்பி தான். ஆனா உத்தரப்பிரதேசத்துல பாத்தீங்கன்னா லோக்சபா எம்பி வந்து 90 பேர் இருக்கிறாங்க. நமக்கு இங்க கிட்டத்தட்ட 60 மெடிக்கல் காலேஜ், அங்க மொத்தமே 20-25 மெடிக்கல் காலேஜ் கூட இருக்காது. இத்தனை கல்வி வாய்ப்புகளும் நிறைந்த மாநிலம் தமிழ்நாடு.
சரி, இதுக்கெல்லாம் அடிப்படை காரணமா இருந்தது திராவிட இயக்கம், திமுக ஆட்சி. இதை சொன்னால் எத்தனை பேர் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள்? இன்னைக்கு இருக்கிற பசங்க என்னன்னா, இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு எதையும் ஆதாரபூர்வமா சொல்லணும். என்னன்னா டக்குன்னு கேட்பாங்க, நீங்க சொல்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு. அதை உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. நான் ஒரு சில கருத்துக்களை மட்டும் உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இங்க வந்திருக்கிற மாணவ செல்வங்கிட்ட உங்ககிட்ட ஒரே கேள்வி கேட்கிறேன். என்னுடைய தாத்தா பட்டதாரி, கிராஜுவேட். என்னுடைய பட்டதாரியாக இருந்தார், இன்ஜினியராக இருந்தார், டாக்டராக இருந்தார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாராவது இங்க இருந்தாவோ மேடையில் இருந்தாவோ கை தூக்குங்க. கிராண்ட் ஃபாதர் மீன்ஸ் கிராண்ட் மதர் ஆல்சோ. அம்மாவுடைய அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும், அதே மாதிரி அப்பா வழியில இருக்கக்கூடிய அப்பா அம்மாவா இருந்தாலும். என்னுடைய தாத்தா யாரும் கிராஜுவேட் இல்லையா? தாத்தா கிடையாது. மேடையில இல்ல, எங்க தாத்தாவும் இல்ல, இன்டர்மீடியட் தான். இங்களும் யாரும் இல்ல. சரி, என்னுடைய அப்பா, நீங்க தேர்ட் ஜெனரேஷன் வச்சுட்டா தாத்தா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வச்சுக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், அவங்க தேர்ட் ஜெனரேஷன். இப்ப உங்களுடைய அப்பா அம்மா கிராஜுவேட், பட்டதாரி, டிப்ளமா ஹோல்டர் சொல்றவங்க கை தூக்கணும். உங்களுடைய அப்பா அம்மா ஒண்ணு, ரைட், நம்ம கைதான், நல்லா தூக்கலாம், தப்பு கிடையாது. உங்க அப்பா அம்மா அது பெருமை, ரைட்டு. வேற அப்பா அம்மா கிராஜுவேட், அதாவது டிப்ளமா ஹோல்டரா கூட இருக்கலாம், கிராஜுவேட்டாவும் இருக்கலாம், போஸ்ட் கிராஜுவேட்டாவும் இருக்கலாம், ஐடி படிச்சவங்களா கூட இருக்கலாம். எனிஒன் ஸ்கூல் எஜுகேஷனை, பள்ளி படிப்பை தாண்டினவங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஒன்னே ஒண்ணுதானா? இங்க மேடையில 2, 3, 4, இங்க ஒண்ணு 5, அங்க ஒண்ணு 6, அந்த பக்கம் இல்ல. 6 பேர் இவ்வளவு பெரிய கூட்டத்துல. மேடையில நம்ம அண்ணன் அவங்க அப்பா அந்த நேரத்திலே அம்மா எம்எல்ஏ, அவங்க அப்பாவும் வாத்தியாரு. 8, 9 பேரு. ஆமா, அக்கா அம்மா வந்து டீச்சரு. ஆமா, ரைட், 10 பேர். இது செகண்ட் ஜெனரேஷன், 10 பேர் தான். சரி, இப்ப நீங்க தேர்ட் ஜெனரேஷன். நான் கிராஜுவேட்டா வரப்போறேன். என்னுடைய சகோதரர்கள் பட்டதாரிகள், என்னுடைய சகோதரிகள் பட்டதாரியாக வரப்போறாங்க, வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்கு. நீங்க எல்லாம் எல்லாமே கிராஜுவேட். இப்ப நீ கிராஜுவேட் தானே படிக்கிற, எல்லாம் அவங்கவுங்க கையை தூக்குறதுல ஒண்ணும் சங்கட்டம் இல்லையா? கை தட்டினவங்க எல்லாம் யாருன்னு கேட்டா, மேடையில் இருக்கிறவங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாம் கை தட்டினாங்க. இந்த பசங்க பாதி பேர் தட்டினாங்க, பாதி பேர் தட்டல. இவங்களுக்கு நாம ப்ரூவ் பண்ணணும். என் பையனே என்ன கேட்கிறானா, டாடி நீங்க சொல்றது என்ன ப்ரூஃப் இருக்குதுங்கிறான். நீ காலம் அப்படி எது பார்த்தாலும் நீங்க சர்ச் பண்ணா கண்டுபிடிச்சுக்கலாம். உலகம் உங்கள் கையில் இருக்கு. இன்டர்நெட் இருந்தா போதும், கூகுள்ல போனா எதை வேணாலும் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சுக்கலாம். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த உயர்கல்வியில் நாம் இத்தனை பேர் செய்வதற்கு முதல்ல 3 விஷயங்கள் செய்தோம். அதை நான் உங்களுக்கு ஆதாரபூர்வமா சொல்லணும். நான் பேசியதெல்லாம் நீங்க சாயந்தரம் வீட்டுல போய் செக் பண்ணி பாருங்க. முதல்ல 1965, 67, 1967 பேரறிஞர் அண்ணா இந்த நாட்டின் முதலமைச்சராக வருகிறார். அதற்கு முன்பு இந்த நாட்டில் என்ன தெரியுமா இருந்தது? குலக்கல்வி முறை. என்ன குலக்கல்வி முறை யாருக்காவது தெரியுமா? தெரியாது. உங்களுக்கு தெரியுமாமா குலக்கல்வி முறைன்னா என்னம்மா? சொல்லுங்க, வாங்க. நீங்க சொல்லுங்க, படி சொல்லுங்க. கைத்தட்டு. தேங்க்யூ. குலக்கல்வி முறை. அப்பா விவசாயியா இருந்தா பையன் விவசாயம் தான் செய்யணும். அப்பா நெசவாளரா இருந்தா பையன் நெசவாளராக தான் இருக்கணும். அப்பா முடி திருத்துவராக இருந்தால் பையன் முடி திருத்துவராக தான் இருக்கணும். அப்பா விவசாய தொழிலாளி கூலி வேலைன்னா பையனும் கூலி வேலைக்கு தான் போகணும். திண்ணை பள்ளிக்கூடத்தில் போய் படிப்பது பெருசு. இந்த மாநிலத்திலே 2 கல்லூரி தான். மெடிக்கல் காலேஜ் போறதுக்கு என்ன தெரியுமா குவாலிபிகேஷன் வச்சிருந்தா, இப்ப என்ட்ரன்ஸ் நீட்டுங்கிறோம். அல்லது +2 மார்க் இருந்தா ஓகே. ஆனா அப்ப என்ன வச்சிருந்தான்னு தெரியுமா? யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. கட்டாயம் பரிசு உண்டு. அருமையா சொன்ன. உங்க பேர் என்னங்க? கைத்தட்டுங்க. நாம வரலாறு என்னைக்கு தெரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் நாம யாருன்னு உணர முடியும். சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும் மெடிக்கல் காலேஜ் போறதுக்கு. சான்ஸ்கிரிட், ஜுவாலஜி, பாட்டனில மார்க் வாங்குறது போய், பயோகெமிஸ்ட்ரினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது போய், உடல் கூறுனா அனாட்டமி, பயோ பிசிக்ஸ், பயோகெமிஸ்ட்ரின்னு என்னென்னமோ இருக்கு. ஆனா
இவன் என்ன சொல்றான், சமஸ்கிருதம் படிக்கணும். யார் சமஸ்கிருதம் படிச்சிருப்பா? அப்பர் கிளாஸ் ஃபார்வர்டு கிளாஸுக்கு மட்டும்தான் சமஸ்கிருதம் தெரியணும். மெடிக்கல் காலேஜுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் என்ன சம்பந்தம்? சிந்திச்சு பாருங்க. அப்பதான் அண்ணா வந்து குலக்கல்வி முறையை எடுத்து விட்டு கல்வி என்பது அனைவருக்கும் பொதுவானதுன்னு சட்டம் போட்டார் பேரறிஞர் அண்ணா. சட்டம் மட்டும் போட்டா போதுமா? முடியாது. 3 விஷயங்களை செய்தார். ஒன்று, இந்த நாடு முழுக்க கலை கல்லூரிகளை ஏற்படுத்தினார். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்தது, பாலிடெக்னிக் வந்தது, பொறியியல் கல்லூரிகள் வந்தது. கல்லூரிகளை தொடங்கினார். தனியாரையும் கல்லூரி தொடங்க அனுமதி கொடுத்தார். கல்லூரிகள் வந்தது. கல்லூரி வந்துருச்சு. கல்லூரி வந்தா மட்டும் போதுமா? வாய்ப்பில்ல. ஸ்காலர்ஷிப் கொண்டு வந்தார். பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி ஸ்காலர்ஷிப் கொண்டு வந்தார். சரி, ஸ்காலர்ஷிப்பும் வந்துருச்சு, கல்லூரியும் தொடங்கியாச்சு. நம்ம பசங்க சேர்ந்தாங்களான்னு பார்த்தா அப்பயும் சேரல. அப்புறம் தான் என்னடான்னு பார்த்தா ரிசர்வேஷன் கொண்டு வந்தார். பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிங்கிற ரிசர்வேஷனை கொண்டு வந்தார். 1989 தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முத ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்பை கொண்டு வந்தது கலைஞர் தான். ஸ்காலர்ஷிப் கொண்டாந்தார். அதுக்கப்புறம் ரிசர்வேஷனை கொண்டாந்தார். அப்புறம் தான் படிப்படியா எல்லாருக்கும் இடம் கிடைச்சது. இதுல ஒரு உதாரணம் சொல்றேன். இதுல நான் கவுன்சிலிங்ல எனக்கு காலேஜ் கிடைச்சதெல்லாம் கை தூக்கு. கவுன்சிலிங், த்ரூ கவுன்சிலிங் ரொம்ப, ஏன்னா மெரிட் ஸ்டூடெண்ட், நம்ம அதை அப்ரிசியேட் பண்ணும். நல்லா தூக்குப்பா. பாருங்க, 10-20 பேர். ரைட், ஓகே, சூப்பர். 20-25 பேர் இருக்கிறீங்க. நான் ஒரே கேள்வி இந்த கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்கிறேன். எனக்கு இந்த கவுன்சிலிங்ல நான் எடுக்கிறப்ப ஓபன் காம்படிஷன், ஓசி பொது போட்டியில தான் கிடைச்சது. நான் எனக்கு பிசி ரிசர்வேஷனோ, எம்பிசியா இருந்தா எம்பிசி ரிசர்வேஷனோ, எஸ்சி எஸ்டியா இருந்தா எனக்கு எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனோ இல்ல, எனக்கு ஓசியில தான் கிடைச்சதுன்னு சொல்லவங்க எத்தனை பேர் சொல்லுங்க? 1, 2, 3, 4, 5. கை தூக்குறது கவுன்சிலிங்ல எத்தனை பேரு? 25 பேர். ஓபன் காம்படிஷன்ல கிடைச்சதுன்னு சொல்றவங்க எத்தனை பேரு? 5 பேர். 5 பேர் தான். மீதி எல்லாம் இந்த ரிசர்வேஷன் இல்லைன்னா அவங்களுக்கு அந்த காலேஜ் கிடையாது. பிசி, எம்பிசி ரிசர்வேஷன். இந்த பொண்ணு கிட்ட கேட்கிறேன், நீ எந்த காலேஜ் எடுத்த? மோகன் மெடிக்கல் காலேஜ். கரெக்ட். இதுக்கு ஆனா அதே நீ ரிசர்வேஷன்ல போய் ஏன் ரிசர்வேஷன்ல எடுக்கணும், இன்னும் கொஞ்சம் மேல காலேஜுக்கு போயிருக்கலாம், சீட் இருந்திருக்காது. அப்படிதானே? கரெக்ட். 5 பேர்த்துக்கு தான் வந்து ஓபன் காம்படிஷன்ல கிடைச்சது. இதுதான் நிலைமை. இந்த நிலையை மாற்றியதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு. அதனால்தான் தமிழ்நாடு உயர்கல்வியில பெரிய மாநிலமா இருக்கு. உத்தரப்பிரதேச கம்பேர் பண்ணா மெடிக்கல் காலேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் எது என்று கேட்டா தமிழ்நாடு. இதெல்லாம் தான் திமுக சாதிச்சது. இதெல்லாம் இப்ப இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் தெரியாது. கலைஞர்னு சொன்னா தெரியாது, ஏன்னா உங்க ஜெனரேஷன் கொஞ்சம் வந்துருச்சு. 1996 தான் சென்னையில முதலாக டைட்டில் பார்க் என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் அவர்கள். கூகுள் இருக்கக்கூடிய பிச்சை சொல்றாருல, தமிழ்நாட்டில் 2 சீஃப் மினிஸ்டர், 2 சீஃப் மினிஸ்டர் தான் இந்த நாட்டுல சாப்ட்வேர் ரெவல்யூஷனை ஏற்படுத்தினாங்க. மென்பொருள் புரட்சியை ஏற்படுத்தினவர்கள் 2 முதலமைச்சர். ஒன்று தலைவர் கலைஞர் அவர்கள், 2வது சந்திரபாபு நாயுடு அவர்கள். இந்த 2 முதலமைச்சர் தான் இன்னைக்கு வந்து மென்பொருள் டைட்டில் பார்க். இன்னைக்கு டைட்டில் பார்க் எங்க வரைக்கும் வந்துருக்கு தெரியுமா? நாமக்கல் வரைக்கும் வந்துருச்சு. நாமக்கல் எங்க டைட்டில் பார்க் கட்டுறாங்க? ஆனூர் கேட், ராசிபுரத்தில் டைட்டில் பார்க். இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்ததுதான். புரட்சி, தொழில் புரட்சி, படிப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு, கல்வி, இதெல்லாம் முக்கியம். சரி, இதெல்லாம் திமுக சாதிச்சது. இன்னைக்கு இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில நம்ம முதலமைச்சர் போட்டிருக்கிற அஸ்திவாரம், இந்த நாடு முன்னேறுவதற்கு போட்டிருக்கிற அஸ்திவாரம் தான் வெளிநாட்டினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்து நாமக்கல்ல முதல்ல RFIDங்கிற கம்பெனி யூகேல இருந்து நாமக்கல் சேந்தமங்கலத்துல வருது. RFIDனா என்ன சொல்லுங்க, பசங்களுக்கு எல்லாம் தெரியுங்க. இந்த பையன் சாஞ்சான், RFID எங்கடா RFIDன்னு சொல்றான்னு நிமிந்துட்டான். RFIDனா என்ன? எந்திரிச்சு சொல்லு, நல்லா சொல்லு. நீ ஈஸியா கம்ப்யூட்டர் சயின்ஸா? ரைட். ரேடியோ ஃப்ரீக்வென்சி மூலமா நம்ம வந்து கம்யூனிகேஷன். எஸ், கரெக்ட்.
இந்த RFID டெக்னாலஜி எங்கெங்க பயன்படும், எங்கெங்க இப்ப அதோடைய யூசர் சொல்லுங்க. அவர் சொன்னது ரேடியோ ஃப்ரீக்வன்சி இன்டர் டிவைஸ் கரெக்டா சொல்லிட்டாரு. அதோடைய பயன்பாடு எங்க, ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க. நம்ம அன்றாடம் பயன்படுத்துறதுல RFID இருக்கு. அப்ப உன்னையா கேட்டேன், நீ வந்து சிங்கப்பூர்ல போய் படிச்சுட்டு வந்த ஆளு. நம்ம ஃபாஸ்ட்ராக் இருக்குல்ல, நம்ம ஃபாஸ்ட்ராக் வாங்கி ஒட்டின உடனே கார் போன உடனே கேட் ரிமூவ் ஆகுது. கேட் ரிமூவ் ஆகுது இல்ல, RFID தான் அங்க ஒர்க் பண்றது. இங்க இருக்கிறது இந்த சிப்ல ஆல்ரெடி எல்லாமே மெமரி இது இருக்கும். இந்த சிப் ஆல்ரெடி அங்க போனா ரீசார்ஜ் ஆகும். அங்க இருக்கிற டிவைஸ் ஆண்டனா ரிசீவ் பண்ணும். நம்ம பணத்துக்கு நம்ம அக்கௌண்ட்ல பணம் இருந்ததுன்னா ஓகே சொல்லும், போவோம். கரெக்டா தம்பி? கரெக்ட். படிச்ச பசங்கிட்ட கேட்டுக்கணும். அதனால RFID நம்ம நாமக்கல்ல வருது. இதெல்லாம் இந்த 5 ஆண்டு 10 ஆண்டு காலத்துல ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நாமக்கல் மாவட்டத்திற்கு நாங்கள் என்னென்ன செய்திருக்கிறோம் என்பதை ஒரு நிமிடத்தில் சொல்ல இருக்கிறோம். இந்த நாமக்கல் மாவட்டம் தனி மாவட்டமாக ஆனது 1996ஆம் ஆண்டு. சேலம் மாவட்டம் தான் நம்மளுடைய மாவட்டம். பசங்களுக்கு எல்லாம் தெரியாது, யாரும் பிறந்தே இருக்க மாட்டீங்க. 96ல தனி டிஸ்ட்ரிக்டா வந்தது. ஆனா நம்ம டிஸ்ட்ரிக்ட்னு தனியாக ஒரு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் பேங்க் கிடையாது. இப்ப இந்த ஆட்சி வந்த பிறகு, நம்ம ஆட்சி இப்ப 2021ல வந்த பிறகு நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் பேங்க் கொண்டு வந்திருக்கிறோம். நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இந்த நயனாமலைன்னு இங்க இருக்கு கோயில், பெருமாள் கோயில், எல்லாத்துக்கும் போவோம். இந்த பெருமாள் கோயிலுக்கு சாலை அமைத்திருக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினருடைய முயற்சியில் பெருமாள் கோயிலுக்கு சாலை அமைத்திருக்கிறோம். இந்த நாமக்கல் என்பது ரொம்ப போக்குவரத்து, டிராபிக் கன்ஜஸ்ட் ஏரியா. 5 கட்டமாக 5 ஃபேஸ்ல நாமக்கலுக்கு பைபாஸ் நடந்துகிட்டு இருக்கு. தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாம். பைபாஸ் ரோடு போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்த 4-5 வருஷத்துல பண்ணுது. ஃபுல்லி ஆட்டோமிஷன் டைரி மோகனூர் ரோட்ல ஆவினுக்கு ஃபுல்லி ஆட்டோமிஷன் டைரி வருது. உங்களுக்கு ஆட்டோமிஷன்னா என்னன்னு தெரியும். ஃபுல்லி ஆட்டோமிஷன். இங்க இருக்கிற பால் எல்லாமே சேலம் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தான் அனுப்பிட்டு இருந்தோம். இங்க ஆவின்ல நமக்குன்னு சொல்லி டைரி கிடையாது. 100 கோடி ரூபாயில ஃபுல்லி ஆட்டோமிஷன் டைரி நாமக்கல்ல வந்திருக்குது. ராசிபுரத்துல டைட்டில் பார்க், டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸா இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் ராசிபுரத்துல கட்டிட்டு இருக்கிறாங்க. ராசிபுரத்தில் போதமலைக்கு இந்த நாடு சுதந்திரம் பெற்றதில் இருந்து சாலை அமைக்காத போதமலைக்கு சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. ராசிபுரம், நாமகிரிப்பேட்டை, வெண்ணந்தூர், புதுச்சத்திரம் பகுதியும் சேர்த்து எல்லா குக்கிராமத்துக்கும் நல்ல குடிநீர், கம்பைன்டு வாட்டர் ஸ்கீம். உங்களுக்கு எல்லாம் தெரியும். ராசிபுரத்திலிருந்து வந்தவங்க யாரு, டவுன்ல இருந்து யாரா வந்திருக்கிறாங்களா? நீங்க எந்த ஊருப்பா? டவுனா? இப்ப ராசிபுரத்துல தண்ணி பிரச்சனை இருக்குதா? இப்ப எப்ப நம்ம ஆட்சி வந்தோன்னு என்ன ஆச்சு? தண்ணி பிரச்சனை கம்ப்ளீட்டா சால்வ் ஆயிடுச்சு. 854 உட்காருங்க, 854 கோடியில கம்ப்ளீட்டா ராசிபுரம், நாமகிரிப்பேட்டை, வெண்ணந்தூர், புதுச்சத்திரம் பிளாக் ஒரு இடத்துல கூட யாருக்கும் தண்ணி பிரச்சனையே இல்லை. ஏழை எளிய மக்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டர், காவேரி தண்ணி. மோகனூர்ல டவுன் பஞ்சாயத்துக்கு மட்டும் 25 கோடியில தனி குடிநீர் திட்டம். எல்லா பகுதிக்கும் சாலை அமைத்திருக்கிறோம். இந்த 5 ஆண்டு காலத்தில் நாமக்கல்லில் நாம் சாதித்தது எந்த ஆட்சியில் யாரும் சாதிக்காது. அத்தனை விஷயங்களை செய்திருக்கிறோம். அதை அனைவரும் நீங்கள் உணர வேண்டும். நீங்க தெரிஞ்சாதான் கீழே இருக்கிறவங்க பேச முடியும். அது இல்லாம இந்த பசங்களுக்கும் தெரியணும். ஏன்னா இந்த இன்னைக்கு டைவர்ஷன் பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. சோசியல் மீடியா மட்டும் இல்ல, யாரோ கட்சி ஆரம்பிக்கிறாங்க, நடிகர் எல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய கூட்டத்தையே கண்ட்ரோல் பண்ண முடியல. காக்கா குருவி சாகிற மாதிரி 41 பேர் சாகுறாங்க. அதை பாக்குறதுக்கு முடியல. சேலத்துல வராரு, ஒருத்தர் இறந்து போறாரு. இதை விட 2 லட்சம் கூட்டம், 2.5 லட்சம் பேர் கூடின கூட்டம் எல்லாம் சிஎம் அழகா போய் அட்டன் பண்ணிட்டு வர்றாரு. ஆனா இவங்க பூம் பண்ணி காட்டணும், தனக்கு ஏதோ பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குன்னு பூம் பண்ணி காட்டுறதுக்காக ஏழை அப்பாவி உயிர்களை நாசம் பண்றாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திமுக என்ன செய்தது, எதிர்காலத்தில் இந்த திமுகவால் என்ன பலன் உங்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லாருமே ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்னு ஸ்காலர்ஷிப் வாங்குவீங்க. இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் திமுக இல்ல அப்படின்னா கிடையாது. கலைஞர் தான் 1989ல முத ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ங்கிற ஸ்காலர்ஷிப் கொண்டு வந்தார். இந்த 5 வருஷத்துல கலைஞர், இப்ப நம்ம முதலமைச்சர் எத்தனையோ செஞ்சார். புதுமை பெண் திட்டம் இருக்கு, எல்லாரும் இருப்பீங்க. அரசாங்க பள்ளியில படிச்சுட்டா போதும். புதுமை பெண் திட்டத்துல யார் யார் பணம் வாங்குறீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. 5,000. ஓகே, உனக்கு புதுமை பெண் திட்டம் கிடையாது, உனக்கு தமிழ் புதல்வன் திட்டம். தமிழ் புதல்வன் திட்டத்துல மாசம் 1000 ரூபாய் பணம் வாங்குறவங்க, ரைட், சூப்பர், ரைட்.
அது இல்லாம சிஎம் என்ன கொண்டாந்தார் தெரியுமா? நீட் தேர்வு கொண்டாந்தாங்க. என்ட்ரன்ஸ் கிளாஸுக்கு போகணும்னா 5 லட்சம் வேணும் நீட் தேர்வுக்கு. ஏழை எளிய மக்கள் என்ன பண்ணுவாங்க? 7.5 கொண்டாந்தார். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா 7.5 7.5ல இடம் கிடைச்சா 1 பைசா பணம் கட்ட தேவையில்லை. முதலமைச்சருடைய சாதனை. பெண்களுக்கு இலவச பஸ் பயணம், அது எவ்வளவு பெரிய பொருளாதார வளர்ச்சி தெரியுமா? அது கவர்ச்சி கிடையாது. அதே மாதிரி 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு காலை உணவு திட்டம். அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதலமைச்சர் பார்த்து வியந்து போனார். இந்தோனேசியா நாட்டிலிருந்து வந்து பார்த்துட்டு போனார். ஏழை எளிய குழந்தைகள் பசியோட பள்ளிக்கூடத்துக்கு போக கூடாதுன்னு காலை உணவு திட்டம். ஒரு நாளைக்கு உப்புமா, ஒரு நாளைக்கு கிச்சடி, ஒரு நாளைக்கு பொங்கல். நம்ம வீட்டிலே கிடையாது, உங்க ஹாஸ்டல்லே போட மாட்டாங்க. அப்படி அருமையான காலை உணவு திட்டம். இது எல்லாம் முதலமைச்சருடைய சாதனை. அதோட முதலமைச்சருடைய இன்னொரு ரீச் என்ன தெரியுமா? 3.5 லட்சம் ரூபாய் ஏழை எளிய மக்கள் வீடு கட்டுறதுக்கு. கிராமப்புறத்துல குடிசை வீட்டுல இருப்பாங்க, ஓடு வீடு இருக்கும், சிதலமடைஞ்சு இருக்கும். 3.5 லட்சம் ரூபாய். நம்ம நாமக்கல் மாவட்டத்துல மட்டும் கிட்டத்தட்ட 7000 பேர்த்துக்கு 3.5 லட்சம் ரூபாய் கொடுத்தோம். 1-2 பேர் இல்லை, 7000 பேர். தமிழ்நாட்டிலே அதிகமா அச்சீவ் பண்ண டிஸ்ட்ரிக்ட் எதுனா அது நாமக்கல் தான். இத்தனையும் நாங்க சாதித்தது 5 வருஷம். கடைசியா ஒண்ணு சொல்லிட்டு விடைபெறேன், டைம் ஆயிடுச்சு. எல்லாரும் கிராஜுவேட் ஆக போறீங்க. உங்களுடைய எய்ம் என்ன? கோர் கம்பெனியில வேலைக்கு போகணும்னு நினைப்பீங்க. இப்போ ஒருத்தர் மெக்கானிக்கலா இருக்கிறாருன்னு வைங்க, அவர் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி, கார் கம்பெனியில வேலைக்கு போகணும்னு நினைப்பார், டிசைன்ல வேலைக்கு போகணும்னு நினைப்பார். அதே மாதிரி கம்ப்யூட்டர் படிச்சவங்க நல்ல நல்ல டூல்ல ஒர்க் பண்ணணும், மேல நல்லா வரணும், பெரிய கம்பெனியில ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்க. இசி படிச்சவங்க எம்பெடட் சிஸ்டத்துல ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்க. ட்ரிபிள் படிச்சவங்க கோர் கம்பெனியில ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்க. சில பேருக்கு என்ன ஆசை இருக்குன்னா, டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி, குரூப் 1 எக்ஸாம் எழுதி டெப்டி கலெக்டரா வரணும், ஆர்டிஓவா வரணும், இந்த வரணும். இப்ப மெக்கானிக்கல் படிக்கிறவங்க மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆர்டிஓ எக்ஸாமுக்கு இப்ப முதலமைச்சர் எல்லா ரூலையும் ரிலாக்ஸ் பண்ணிட்டார். மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சா போதும் அவங்க ஆர்டிஓ எழுதலாம். இப்படி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னா நம்ம எல்லாம் டிஎன்பிசி படிக்கணும், டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். போன ஆட்சியில் என்ன தெரியுமா நடந்தது? இதை மட்டும் ஒன்ன மட்டும் கேட்டுக்கணும். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கிறார். மோடி ஒரு உத்தரவு போடுறார், என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு வேலைக்கு வடநாட்டை சேர்ந்த இந்தி பேசுறவங்க வரலாம். நம்ம கவர்மெண்ட் ஜாப்ப காலி பண்ண பாக்குறாரு. ஏற்கனவே பேங்க் வேலைக்கு வர்றது கஷ்டம், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவன் பார்த்து காப்பீடி கூட்டுருவான். ரயில்வே எக்ஸாம்ல நம்ம வரவே முடியாது. எந்த ரயில்வே எக்ஸாம்லயும் பாருங்க எல்லாம் வடநாட்டுக்கார இருப்பான். காரணம் ஆன்லைன் எக்ஸாம். நம்ம தமிழ்நாட்டுல எக்ஸாம் கண்ட்ரோலா நடக்கும், அங்க தப்பு பண்ணுவான். தமிழ்நாட்டில் இருக்க அரசு வேலைக்கு வடநாட்டை சேர்ந்தவங்களும் வரலான்னு உத்தரவு போட்டு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கிறப்ப டிஎன்பிசி எக்ஸாம்ல எலக்ட்ரிசிட்டி போர்டுல 40 இன்ஜினியர் வேலைக்கு வந்துட்டான். இந்த 40 இன்ஜினியர் எங்க இருந்தா வேலைக்கு வந்தான்னு பார்த்தா, பாட்னாவில் ஒரு ஸ்கூல்ல ஒரே கிளாஸ் ரூம்ல உட்காந்து எழுதினவன். ஒரே கிளாஸ் ரூம்ல 40 பேர் பாஸ் பண்ண முடியுமா? 40 பேர். அங்க என்ன தப்பு நடந்திருக்கும்? பார்த்து காப்பீடி கூப்பிட்டுருக்கிறான். நம்ம முதலமைச்சர் வந்தார், சட்டத்தை மாற்றி போட்டார். நம்ம பசங்கள்லாம் மாங்குன்னு டிஎன்பிசிக்கு படிக்கணும், ஆனா பாஸ் பண்ண முடியாது. அவன் ஆன்லைன்ல உட்காந்து பரீட்சை எழுதி பார்த்து காப்பி அடிச்சுட்டு இங்க வேலைக்கு வந்துருவான். நம்ம ஊர் போலீஸ் ஹிந்தி பேசுனா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. நம்ம ஊர் டாக்டர் ஹிந்தி பேசுனா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. இது எல்லாம் கவர்மெண்ட் ஜாப். நர்ஸ் எல்லாம் ஹிந்தி பேசுனா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. வேலையே முடிஞ்சது. நம்ம முதலமைச்சர் வந்தார், தமிழ்நாட்டின் வேலை தமிழர்களுக்குனே உத்தரவு போட்டவர் தான் முதலமைச்சர். அதுக்கு என்ன பண்ணார் சொல்லுங்க பார்க்கலாம். டிஎன்பிசி எக்ஸாம்ல ஒரு திருத்தம் பண்ணார், ஒரு கரெக்ஷன். என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்ல எக்ஸாம் எழுதுறாங்கிற ஆப்ஷன் அப்ப இருந்தே இருக்குது. வேற சொல்லுங்க. இல்ல எக்ஸாம்ல ஒரு கரெக்ஷன் பண்ணார். யார் சொன்னது? அதாவது டிஎன்பிசியில தமிழை ஒரு கட்டாய பாடமாக்கினார், கம்பல்சரின்னு பண்ணார். இதுதான் தான் நம்ம முதலமைச்சர் திமுக இந்த நாட்டில் சாதிச்சது. இதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் உணர வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, உங்களுடைய லட்சிய பாதையிலே நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் நன்றாக படிக்க வேண்டும். நன்றாக படிக்க வேண்டும் என்றால் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். ஒழுக்கம் என்பது மிகவும் முக்கியம். டிசிப்ளின், எல்லாமே டிசிப்ளின் தான். இப்ப நீங்க எல்லாம் சைலண்டா உட்கார்ந்து இருந்தீங்கல்ல, இதுவும் டிசிப்ளின் தான். ஒழுக்கம் என்பது அனைவருக்கும் பொருந்தும். பசங்களுக்கும் டிசிப்ளின் இருக்கு, பொண்ணுங்களுக்கும் டிசிப்ளின். ஒழுக்கம் காமன்.
டிசிப்ளினோடு இருக்கும்போது நீங்க என்ன லட்சியத்தை நினைக்கிறீங்களோ அந்த லட்சியத்தை கண்டிப்பாக அடைவீர்கள். யார் ஒருத்தன் டிசிப்ளினோட இருக்கிறானோ அவன் கட்டாயம் அந்த அவனுடைய லட்சியம் அவனுடைய எய்மை அச்சீவ் பண்ணியே தீருவான். டிசிப்ளினா இருக்குன்னா நமக்குள்ள கட்டுப்பாடு வேணும். கட்டுப்பாடு இருந்தால் வரும். கட்டுப்பாடுக்கு காரணம் நம் கடமையை செய்ய வேண்டும். கடமையை செய்து கட்டுப்பாடோடு இருந்து ஒழுக்கத்தோடு நடந்தால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியத்தை நீங்கள் அடையலாம். இரண்டாவது முக்கியமானது, தாய் தந்தை சகோதரிடத்தில் அன்பு செலுத்துங்கள். இப்ப யாருகிட்ட அன்பு செலுத்துறாங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் அதிகமா அன்பு செலுத்துறாங்க. அந்த நிலைமையை விட்டு தாய் தந்தையிடம் அன்பு செலுத்துங்கள். தாய் தந்தை தான் முக்கியம், சகோதரன் தான் முக்கியம், சகோதரி தான் முக்கியம். சில பேர் தாய் தந்தையிடம் அன்பு கோவித்துக் கொள்ளவே கூடாது. நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். நமக்கென்று ஒரு ஆபத்து வந்தால் 2 பேர் கண்களில் இருந்துதான் கண்ணீர் வரும். ஒன்று நம்மை பெற்ற பெற்றோர், இரண்டாவது நாம் உடன் பிறந்த சகோதர சகோதரிடத்தில். அதனால்தான் சகோதர சகோதரிடத்தில் தாய் தந்தை இடத்திலே அன்பு செலுத்துங்கள். எதிர்கால லட்சியத்துக்காக கடமை உணர்வோடு கட்டுப்பாட்டோடு படியுங்கள். உங்களுடைய லட்சியம் நீங்கள் அனைவரும் வெற்றி அடையலாம் என்று சொல்லி நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நவீன்குமார் சந்தானம். நவீன்குமார் அமிர்த வர்ஷினி சுந்தரம். வெளியே போயிருங்க, கொஞ்சம் போராட்டம் ஸ்டாப் பண்ணிருக்கோம். அமிர்த வர்ஷினி சுந்தரம். அனைவரும் சாப்பிடாத போகக்கூடாது. எல்லாம் வெளியில போய் சாப்பாடு இருக்கிறதுக்கு போங்க. குமார் சந்தானம். அமிர்த வர்ஷினி சுந்தரம். அமிர்த வர்ஷினி சுந்தரம். கௌதம் சந்திரசேகரன். வித்யாசாகர் பழனிவேல். நாமக்கல் தெற்கு நகரம். சேந்தமங்கலம் பேரூர் திவ்யா ஸ்ரீ. சேந்தமங்கலம் பேரூர் திவ்யா ஸ்ரீ மகேந்திரன். வித்யாசாகர் பழனிவேல். சேந்தமங்கலம் பேரூர் திவ்யா ஸ்ரீ சுபநிதா. சுபநிதா. அடுத்து காவியா. காவியா பாலு. நிதிஷ். நிதிஷ். காயத்ரி. அடுத்து காலப்பாக்கப்படி பேரூர் கார்த்திக் சக்திவேல். சேந்தமங்கலம் ஒன்றியம் சர்மிளா சின்னசாமி. சேந்தமங்கலம் ஒன்றியம் சர்மிளா சின்னசாமி. குமாரசாமி.
ஸ்னேகா ராஜேந்திரன், பிரதீப் விஜய் குலசேகரன். புதுச்சத்திரம் தெற்கு ஒன்றியம் சபரீஷன். சபரீஷ். பிரதீப் விஜய். பிரதீப் விஜய். பிரதீப் விஜய். ராசிபுரம் ஒன்றியம் அபிஷேக். புதுச்சேரி தெற்கு ஒன்றியம் சபரீஸ்வரன். ராசிபுரம் ஒன்றியம் அபிஷேக் விஜயகுமார். ராசிபுரம் நகரம் சுவிதா சிவகுமார். ராசிபுரம் நகரம் சுவிதா. வெண்ணந்தூர் ஒன்றியம் ஜஸ்பிதா. வெண்ணந்தூர் ஒன்றியம் ஜஸ்பிதா. ஹரிஷ் மாதேஸ்வரன். அடுத்து எருமப்பட்டி ஒன்றியம் திவாகர் பாலசுப்ரமணியன். மதன்குமார் விஜயகுமார். மதன்குமார் விஜயகுமார் எருமப்பட்டி ஒன்றியம். அடுத்து புதுச்சத்திரம் வடக்கு ஒன்றியம் மதன்குமார் விஜயகுமார். புதுச்சத்திரம் வடக்கு ஒன்றியம் கௌரி அசோக். சூர்யா கிரி சூர்யா லோகநாதன். அடுத்து மோகனூர் ஒன்றியம் நிதிஷ் ரவி. மோகனூர் ஒன்றியம் அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கிறீங்களா? அடுத்து நாமகிரி ஒன்றியம் திவ்யாஸ்ரீ சரவணன். கார்த்திகா மகாலிங்கம். சுபாஷ் பூமாலை. சோனமோல் ரவிக்குமார். தேன்மொழி நந்தா. சீனிவாசன். தேன்மொழி சீனிவாசன் நந்தா மணி. அடுத்து நாமக்கல் கிழக்கு நகரம் கீர்த்தி. நாமக்கல் கிழக்கு நகரம் கீர்த்தி தருண் ரிஷிகா. அடுத்து தருண் யார்? தருண் ரிஷிகா. அடுத்து வெண்ணந்தூர் பேரு நவநீதன் சரவணன்
நவநீதர் சரவணன், பாரிவேல் தனுஷ், பாரிவேல் அடுத்து எருமப்பட்டி ஒன்றியம் நேத்ரா ஆறுமுகம், நேத்ராயர், நேத்ரா, சுரேந்தர், எருமப்பட்டி ஒன்றியம் நேத்ரா, சுரேந்தர், சுரேந்தர் அப்பா பேர் குமார், கிருபாகரன் சுப்பிரமணி, மோகன் பள்ளிவேல், புதுச்சத்திரம் வடக்கு தனுஷ், புதுச்சத்திரம் வடக்கு தனுஷ், நாமக்கல் மேற்கு நகரம் கௌசிகா, கௌசிகா யார்? ஹரிபிரசாத் சதாசிவம், பிரியங்கா பெரியசாமி, அண்ணா கொஞ்சம் அப்படியே பின்னாடி வாங்க. அடுத்து பட்டணம் கிஷோர், அதனால ஐடியா போர்ல போறோம். அடுத்து பட்டணம் கிஷோர், வெண்ணந்தூர் ஒன்றியம் மணிமொழி ரவிச்சந்திரன், மணிமொழி மணிமொழி, எரும்பட்டி ஒன்றியத்தில் கலாநிதி பாபு, எரும்பட்டி ஒன்றிய கலாநிதி பாபு, ஹர்ஷிதா அம்பலகன், ஹர்ஷிதா அம்பலகன், ஹர்ஷிதா 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 அன்பழகன் பிஎஸ் வரகுரா. அடுத்து கொல்லிமலை ஒன்றியம் ஷாலினி செல்வராஜ், துளசிமணி, ஜீவிதா, காலேஜ் துளசிமணி, ஜீவிதா. அடுத்து ராசிபுரம் நகரம் சஞ்சய், தரணி ஸ்ரீ, சரண்யா, பூஜா. எல்லாம் பட்டம் கொடுத்த தெரியுதா?